மலச்சிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரிட்டிக்கலான மெடிக்கல் கண்டிஷன் தான். இது ஏன் வருதுன்னா டீஹைட்ரேஷனால. டீஹைட்ரேஷன்னா நம்ம தண்ணீர் சத்து அப்புறம் எலக்ட்ரோலைட் சத்து ரெண்டுமே கம்மியாகிறனால. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மலச்சிக்கல் வந்த உடனே தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தண்ணி நிறைய குடிக்க அந்த அந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம கிட்னி என்ன நினைக்கும்னா ஏன் தேவைக்கு அதிகமாக தண்ணி நம்ம உடம்புக்குள்ள அதிகமாக போகுதுன்னு சொல்லிட்டு அதை எலிமினேட் பண்ண தான் ட்ரை பண்ணும். ஸோ அதனால அந்த தண்ணீர் சத்தும் இருக்கணும், எலக்ட்ரோலைட் சத்தும் கரெக்டாக வரணும். அந்த பேலன்ஸ் பாயிண்ட் வர்ற வரைக்கும் அந்த கான்ஸ்டிபேஷன் நீடிக்கும். இந்த பாடி வேஸ்ட் எலிமினேஷன் பண்ற ஹேபிட் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ரொட்டீன் இருக்கும். அந்த ரொட்டீன்ல வந்து இந்த மாதிரி மோஷன் வரல அப்படின்னு நம்ம செல்ஃப் டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு முதல்ல ஸ்ட்ரைக் ஆக வேண்டியது நம்ம லைஃப் ஸ்டைல என்ன மிஸ்டேக் பண்ணோம், லாஸ்டா எப்போ மோஷன் போனோம், அப்புறம் வந்து ப்ரீவியஸா என்னென்ன மீல், இந்த மலச்சிக்கல் வர்றதுக்கு முந்தின நாள் என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணி வைக்கணும். அடுத்து குறைந்தபட்சமா நம்ம பாடி வெயிட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் வந்து ஒரு நாள் ரிலீவ் ஆகலாம், சில பேர்த்துக்கு சும்மா ஒரு ஹாட் டீ குடிச்சா கூட ரிலீவ் ஆகலாம், சில பேர்த்துக்கு 3 days மோர் தென் 3 days கூட எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஸோ இந்த மலச்சிக்கல் வந்து எத்தனை நாள் நீடிக்க போகுது அப்படின்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பெர்ஃபெக்டா சொல்ல முடியாது. ஸோ அந்த டைம்குள்ள நெக்ஸ்ட் எலிமினேஷன் நடக்கிறதுக்குள்ள ரொம்ப டஃப்பான ப்ராசஸ் உடம்புல நடந்துகிட்டு இருக்கும். அந்த டைம்ல பாடி வெயிட்ல சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம ஃபுட் இன்டேக் இதெல்லாம் வந்து மாறுபடுறதுனால நம்ம பாடி வெயிட்ல ஃபிளக்சுவேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகிடக்கூடாது. அதுக்காக நம்ம பாடி வெயிட்டை நம்ம கான்ஸ்டிபேஷன் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம வந்து ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் உடனே பாடி வெயிட்டை செக் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு ரெமெடி ரிலீஃப்னு பார்த்தா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்கு. நீங்க எதை தேடி பார்த்தாலும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இந்த ஜூஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவா காய்கறிகளை பற்றியும் ஃபைபர் ரிச் கிரெயின்ஸை பற்றியும் ஃப்ரூட்ஸை பற்றியும் இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்கும். ஆனா நம்ம உடம்புக்கு அது உடனே வேலை செய்யுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஸோ முந்தின நாள் சாப்பிட்ட ஒரு மீல் ஏதோ ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்னால இன்னைக்கு கான்ஸ்டிபேஷன் வந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே எடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அடுத்த ரொம்ப ஹெவி மீல்ஸ்க்கு போகவே கூடாது. ஸோ வந்து கொஞ்சம் பாடியை வாட்ச் பண்ணணும். ஏன்னா நம்ம ஹெவி மீல்ஸ் எடுக்கிறப்போ மறுபடியும் உள்ள போய் எல்லாமே ஜாம் ஆகி மறுபடியும் அந்த உள்ள ஹார்டான ஸ்டூல்ஸ் தான் வந்து மேலும் ஹார்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல்ல தெரபியூட்டிக் டயட் மாதிரி ஸ்லோவா சாஃப்ட் டயட்டா ஆரம்பிக்கலாம். குவான்டிட்டி கம்மி பண்ணி ஃப்ளூயிட் இன்டேக் பண்ணலாம். மோஸ்ட்லி வாட்டர் இன்டேக் இம்பார்ட்டன்ட். ஆனால் வாட்டர் மட்டுமே அதிகமாக குடிச்சா அது பேர் வாட்டர் டாக்ஸிசிட்டி, அதுவும் அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து சூப் ஐட்டம்ஸ், இந்த வெஜிடபிள் சூப், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ரொம்ப சாஃப்டான ஃப்ரூட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சில ஃப்ரூட்ஸ்ல வந்து தோலோட திங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன கேட்டால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். மேபி சில பேர் ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுவாங்க, இந்த தோலோட சாப்பிட்டா நல்லது, அது ஃபைபர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன கேட்டால் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும் இல்லையா? ஏன்னா வந்து நம்ம கட் வந்து டயர்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஃபுட் சப்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ சாஃப்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மலச்சிக்கல் நாட்களில் வந்து யூரின் அவுட்புட்ல பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் நம்ம எதை வாட்ச் பண்ணணும்னா நம்ம அந்த மலம் வருது அப்படிங்கிறதுக்கான அந்த சிக்னல் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் டிஃபெகேஷன் ரிஃப்ளெக்ஸ். நம்ம வந்து அது சிக்னல்ஸ் வருதா நம்ம வாட்ச் பண்ணணும். அப்படியே சிக்னல்ஸ் வந்தாலும் கூட இன்டென்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும் சில டைம்ல. பட் ஆனால் நம்ம ட்ரை பண்ணாலும் அந்த ஹார்ட் ஸ்டூல் வெளியில போகாது. ஆனாலும் வேற வழியே இல்லை, கொஞ்சம் ஒரு எஃபர்ட் போட்டு எவ்வளோ மினிமல் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டூல் வெளியில போனாலும் பரவாயில்லன்னு நம்ம வாலண்டரி எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஸ்டூல் எலிமினேட்டிங் அந்த எஃபர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப டயரிங்கா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரீதிங் எக்ஸசைசஸ் அதெல்லாம் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி நம்ம மைண்டெல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த தெரபியூட்டிக் டயட் அப்ரோச் இருக்குல்ல, நம்ம கான்ஸ்டிபேஷன் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடுத்து ஹெவி மீல் போகாம சாஃப்ட் டயட்ல ஆரம்பிச்சு அப்படியே அந்த ஃப்ளூயிட் இன்டேக்கை மட்டும் நம்ம அப்படியே கேர் எடுத்து போயிட்டே இருந்தோம்னா அந்த நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியும் போய்கிட்டு இருக்கும். அதே டைம்ல அடுத்து இந்த ஹார்டான ஸ்டூல் வந்து கொஞ்சம் லூசன் பண்றதுக்கான அந்த லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட் வந்து அதுவும் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா அந்த ஹோல் கான்ஸ்டிபேஷன் ரிலீஃப் அந்த எஃபர்ட் நீங்க போட்ட அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே அது வந்து 24 hours நீடிக்கலாம். அதுக்கப்புறம் மோஷன் வெளியே வரலாம். அப்புறம் 48 hours இல்லைன்னா சில டைம் 3 days கூட ஆகலாம். ஸோ அந்த ஹோல் ப்ராசஸ் இந்த கான்ஸ்டிபேஷன் என்னைக்கு ஆரம்பிச்சதோ என்னைக்கு முடியுதோ அது வரைக்கும் டைம் முதற்கொண்டு 7 மணிக்கு நான் காலையில் இந்த சூப் குடித்தேன், இந்த ஃப்ரூட் வந்து ஒரு பீஸ் சாப்பிட்டேன், அப்புறம் நடுவில் வந்து தண்ணி குடித்தேன், எல்லாத்தையுமே வந்து அதை டாக்குமெண்ட் பண்ணிட்டே வந்தாதான் ஃபியூச்சர்ல இந்த கான்ஸ்டிபேஷன் வந்தாலும் மறுபடியும் இதே அப்ரோச்சை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இயற்கையா மலச்சிக்கலை ரிலீவ் பண்றது இல்லைன்னா மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் ஹெல்ப்ல ரிலீவ் பண்றது என்ன அப்ரோச் இருந்தாலும் சரி, அந்த கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் ஆன உடனே மறுபடியும் ஹார்ட் மீல்ஸ்க்கும் ஜம்ப் ஆயிடக்கூடாது. மறுபடியும் பொறுமையா மறுபடியும் வந்து சாஃப்ட் டயட் இந்த மாதிரி தெரபியூட்டிக் டயட் அந்த ஃபேஷன்லேயே
கட் ரெடி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அந்த அந்த எஃபிஷியன்சி அந்த கிரைண்டிங் பவர்லாம் வர்ற வரைக்கும் அந்த டைஜஸ்டிவ் பவர்லாம் வர்ற வரைக்கும் மேபி அட்லீஸ்ட் 1 டே ஆச்சும் அப்சர்வ் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அந்த டயட் இன்டேக், இந்த குவான்டிட்டி, அந்த இந்த டயட்டோட குவாலிட்டி எல்லாத்தையும் நம்ம கவனம் செலுத்தி ஆகணும். நான் எப்போதும் ரெக்கமெண்ட் பண்ற அந்த ஹெல்தி ஏஜிங் மெக்கானிசம் இருக்குல்ல, ஆரோக்கியத்தோட முதுமை அடைதல், அதுல வந்து உடற்பயிற்சி, தூக்கம், அப்புறம் வந்து உணவு, இதெல்லாம் தவிர நம்ம வந்து இந்த கட் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம கவனம் செலுத்தணும். நம்ம ஸ்டூல்ல எப்படி எலிமினேட் பண்ற, எப்படி எலிமினேஷன் நடந்துகிட்டு இருக்கு, கரெக்ட் டைம் போயிட்டு இருக்குதா, பிரிஸ்டல் ஸ்டூல் சார்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த பிரிஸ்டல் ஸ்டூல் சார்ட் பாக்குறப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த மாதிரி தான் நமக்கு ஸ்டூல் எலிமினேட் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எப்பெல்லாம் வருதோ அதெல்லாம் வராத அளவுக்கு நம்ம வர்றப்போ நம்ம விஷயம் இந்த மாதிரி தெரபியூட்டிக் அப்ரோச் பண்ணி நம்மளே நேச்சுரலா ஹீல் பண்ணிக்க முடியும். ஆனா அந்த ஐடியாவை தக்க வச்சுக்கணும், அந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும்னா திரும்ப கான்ஸ்டிபேஷன் வராமையும் தடுக்கணும்ல.